வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. இந்த வாரத்தை பொறுத்தவரைய ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் அப்படிங்கிறாங்க. ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிறது வந்து 1940-50களில் வந்து அமெரிக்காவில் உருவான ஒரு ஸ்டைலு. அப்போ வந்து எல்விஸ் பிரஸ்லியை தான் கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கான ரித்தம் இருக்கும். ஒரு ராக் அண்ட் ரோல் சாங்னா ஸ்ட்ராங் ரித்தம், ஹெவி பீட்டு, எப்படி எலக்ட்ரிக் கிட்டார் இருக்கும், அப்புறம் டெம்போ வந்து லைவா இருக்கும், வோக்கல் பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும், லிரிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது எப்படின்னா லவ், யூத்து, ஃப்ரீடம், ரிபெலியன் அந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் இருக்கும் 40-50களில். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனது வந்து எல்விஸ் பிரஸ்லி. ஸோ எல்விஸ் பிரஸ்லிங்கிறவர் வந்து ஒரு பாப்புலர் ஐகான். அவரை தான் வந்து கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஏராளமான பாடல்கள் ராக் அண்ட் ரோல்ல இருக்கு. உதாரணமா நம்ம அன்பேவா படத்துல இருந்து நாடோடி நாடோடின்னு ஒரு பாட்டு வரும். எம்ஜிஆர் வந்து பாடுவார் மற்றவங்களோட. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சரோஜா தேவி குரூப் ஆஃப் பீப்புள் வெர்சஸ் எம்ஜிஆர். ஸோ அந்த அந்த இந்த மாதிரி பாட்டெல்லாம் பொதுவாக யார் பாடுவா அப்படின்னா தமிழ்ல பொறுத்தவரைய ஏஎல் ராகவனை தான் பாட வைப்பாங்க. நாகேஷுக்கு நிறைய பாட்டு இருக்கு அந்த மாதிரி பாட்டு. இந்த பாட்டு கூட நம்ம இதுல சர்வர் சுந்தரத்துல வரக்கூடிய பாட்டு எடுத்தோடனே வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து இவர் தான் பாட வேண்டியது, ஏஎல் ராகவன் பாட வேண்டிய பாடல். பட்டு அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு நிலவுக்கு என்ன, அந்த பாட்டு வந்து வாலி எழுதினாரு. ஒரிஜினலா அந்த பாட்டு ஏஎல் ராகவன் பாட வேண்டிய பாட்டு. பட் அவர் ஊர்ல இல்லாததுனால டிஎம்எஸ் அந்த பாட்டை பாடினாரு. ஸோ அந்த பாட்டுலாம் பயங்கர ஹிட் ஆச்சு. அப்புறம் அன்பேவா படத்தில் நான் சொன்ன மாதிரி நாடோடி நாடோடி அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் ரவிச்சந்திரன் படங்கள்ல அந்த மாதிரி பாட்டு வரும். இந்த ப்ரமோல கூட 2 பாட்டு காமிக்கிறாங்க. ஒன்று வந்து விஸ்வநாதன் வேலை வேண்டும், அது வந்து காதலிக்க நேரம் இல்லை. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து இந்த படம் ஊமை விழிகள் மாதிரியே அந்த காலகட்டத்தில் பழைய காலத்தில் ஏவிஎம் படம் அதே கண்கள், அந்த படம். அது வந்து என்னன்னா ஓஹோ எத்தனை அழகு பருவத்தின் தோட்டத்திலே 20 வயது நிலை அப்படின்னு, இந்த பெண்கள் அழகு 20 வயது நிலை அந்த பாட்டு. காதலிக்க நேரம் இல்லை 1964 வெளிவந்த படம். ஸ்ரீதர் டைரக்ஷன்ல வந்த, இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காமெடி படம் வரவே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு படம். அதுல வந்து சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், மியூசிக்கல் ஹிட். டோட்டல் ஆல்பமே பெரிய ஹிட். விஸ்வநாதன் ராமூர்த்தி மியூசிக், கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். இந்த படத்துடைய கம்போசிங் அப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஸ்ரீதர், கண்ணதாசன் எல்லாமே ஒரு ஹோட்டல் ரூம் அங்க இதுல உட்காந்துருக்காங்க. ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் வெக்கேஷன் போயிட்டார் எம்.எஸ். விஸ்வநாதன். சரி, இவர் நம்ம இங்க வந்தா நம்ம ஒரு பாட்டு எழுதினோம்னா நமக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி கண்ணதாசனும் உட்காந்துருக்காரு. கடைசியில் பார்த்தா வரல, 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்திருக்காரு. அப்ப அவர் உள்ள வராரு, இவர் எம்.எஸ். விஸ்வநாதன் உள்ள வராரு. வந்த உடனே கண்ணதாசன் சொன்னாராம், விஸ்வநாதா வேலை கொடுப்பா அப்படின்னாராம். ஸோ இதுதான் முதல் லைனா இருக்கட்டும்ட்டாராம் ஸ்ரீதர். சூப்பரா இருக்கு, இதான் முதல் லைனா இருக்கணும் அப்படின்ன உடனே பாலையா கேரக்டருக்கு அவர் விஸ்வநாதன் பேர் வைக்கல. இந்த பாட்டுனால என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கேரக்டருக்கே விஸ்வநாதன் பேரை வச்சு டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்னு பாட்டை போட்டு அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகி, அது வந்து ராக் அண்ட் ரோல் நம்பரு. ஸோ அந்த பாட்டு ஒரு ராக் அண்ட் ரோல், அது வந்து பெரிய ஹிட் ஆகி ஒரு இந்த காலம் வரை அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அந்த மாதிரியான ஒரு சக்சஸை கொடுத்தது அந்த படத்துக்கும். அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எல்லா ஸ்கூல் ஆண்டு விழாலெல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும் பாட்டு ஆடுவாங்க. ஒரு பழைய பாட்டு இந்த மாதிரி ராக் அண்ட் ரோல் நம்பர்னா இந்த சாங் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த பாட்டு அன்பேவால வரக்கூடிய நாடோடி நாடோடி இதெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது. நிச்சயம் அந்த பாட்டையும் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே கண்கள் 1967 ஏவிஎம் எடுத்த படம். ரவிச்சந்திரன் கதாநாயகனா நடிச்ச படம். இது வந்து பயங்கரமான ஒரு ஹாரர் படம். சூப்பர்பா இருக்கும் இந்த படம். யாரு கொலைகாரங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு ஜானர் இது. ஸோ இதுல வந்து பாட்டு எல்லாமே ஹிட்டு. அந்த காலத்துல வேதான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரு. இப்ப எப்படி தேவா இருக்காரோ அந்த மாதிரி வேதா அப்படின்னு. வேதாவை பொறுத்தவரை எப்படின்னா எதுவுமே ஒரு ஒரிஜினலா பாட்டே போட மாட்டாரு. எல்லாமே அப்படியே ஆல்பத்திலேருந்து வெவ்வேறு இங்கிலீஷ் ஆல்பம், இங்கிலீஷ்ல வந்த பாப்புலர் சாங்கு, ஸ்பானிஷ் சாங்கு, மெக்சிகன் சாங்லாம் அப்படியே காப்பி அடிச்சிருவாரு. இதுவும் அப்படிதான். இந்த வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூப் இருந்தது அந்த காலகட்டத்தில். ராக் அண்ட் ரோல்
ராக் பேண்ட் இருந்தது ஹாலிவுட்ல. அவங்க வந்து பெடல் புஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சாங்கு. அந்த பெடல் புஷர்ஸ் சாங் தான் அப்படியே அப்பட்டமான காப்பி. இப்போ கூட நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணலாம், பெடல் புஷர்ஸ் த வெஞ்சர்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா டிங் டாங் எத்தனை அழகு பருவத்தின் தோட்டத்திலே, எத்தனை அழகு 20 வயதினிலே, அப்படியே அந்த பாட்டு அப்பட்டமா, அதாவது ஒரு பீட்டு கூட மாத்தாம காப்பி அடிச்சிருப்பாங்க. இது வந்து இவரே சொல்லியிருக்காரு, காப்பி அடிச்சதுன்னு சொல்லி ஏவிஎம் குமரனே சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு எழுதினப்ப அந்த 20 வயதினிலே அப்படின்னு சொல்றீங்களே, அது ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டாராம். பிரச்சனை வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னாராம் வாலி. ஏன்னா நான் எழுதினது கரெக்டு தான், இல்ல 18 வயசுல தானே அழகா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. இல்ல 20 வயசு தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. அதையும் குமரன் சொல்லியிருந்தாரு. இந்த 2 பாட்டையுமே நல்லா பாடுறாங்க. நம்ம விக்னேஷ் கபாலி தொடர்ந்து 3-4 வாரமா மோசமா பாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த வாரம் கொஞ்சம் பெட்டரா பாடுவார் போல தெரியுது, பெட்டரா பாடுற மாதிரி தெரியுது. இவங்க வந்து எலிமினேஷன் வந்து மார்க்ஸ் பேசிஸ்ல தான் பண்ணணும். இவங்க வந்து வர்ஷா, மதுரா பாலாஜி எல்லாம் எலிமினேட் பண்ணதுங்கிறது வந்து அவங்களோட மட்டமா பாடுறவங்க எல்லாம் உள்ள இருக்காங்கிறது வந்து கொஞ்சம் ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு.